வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் வெற்றி என்பது கிராம் கணக்கிலோ கிலோ கணக்கிலோ அல்லது நம்ம கையில் இருக்கிற சொத்துக்களாலோ கணக்கிடப்படுவதில்லை. ஒரு வெற்றி கணக்கிடப்படுவது என்பது ஒரே ஒரு விஷயத்தால் தான். அது நம்ம மனம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது என்பதை பொறுத்துதான். ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளவு உயரமா யோசிக்கிறதோ, எவ்வளவு தூரம் பார்ப்பதற்கு துணிகிறதோ, அவ்வளவு தூரம் அவனுடைய வெற்றியும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இல்லை. ஆனா அந்த பிரச்சனையை நாம் எப்படி சொல்கிறோம், எப்படி நினைக்கிறோம், எப்படி வார்த்தைகளால் வடிவமைக்கிறோம், அதில்தான் நம்ம வாழ்க்கையின் திசையே மாறுகிறது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பிரச்சனை நம்மை சூழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னா என்ன ஆகும்? உடனே மனசுக்குள்ள ஒரு இருண்ட பிம்பம் உருவாகும், முகம் சோர்வாகும், மனம் சுருங்கும். ஆனா அதே விஷயத்த நமக்கு ஒரு புதிய சவால் வந்திருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க, அதே பிரச்சனை தான். ஆனா மனசுக்குள்ள உருவாகிற பிம்பம் வேறாக இருக்கும். இது நமக்கு கிடைத்த ஒரு விளையாட்டு, ஒரு சவால், ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு பாருங்க. மனம் உற்சாகம் அடையும், அதற்காக உடல் தயாராகும், சிந்தனை வேகம் எடுக்கும். இப்ப இன்னொரு உதாரணம். நாம எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்யும் போது இதனால் நமக்கு பெருத்த செலவு ஏற்பட்டதுன்னு சொன்னா பணத்தை இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு வருத்தமும் பயமும் வரும். ஆனா இதையே நாம் ஒரு பெரிய முதலீட்டை செய்திருக்கிறோம்னு சொன்னா எதிர்கால லாபம், வளர்ச்சி, நம்பிக்கை, முன்னேற்றம், இதையெல்லாம் நினைச்சு மகிழ்ச்சியும் உற்சாகமும் வரும். இரண்டும் ஒரே நிகழ்வுதான். மாறியது என்ன? வார்த்தைகள் தான். நம்ம மனம் வார்த்தைகளை கேட்டு அதற்கேற்ற பிம்பங்களை உருவாக்கும். அந்த பிம்பங்கள் தான் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். அந்த உணர்ச்சிகள் தான் நம்ம செயல்களை வழிநடத்தும். அந்த செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனால்தான் பெரும் பெரும் சிந்தனையாளர்கள் எல்லாருமே எப்போதும் நேர்மறையான, உயர்வை நோக்கிய, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளையே பயன்படுத்தினார்கள். அவர்கள் தங்கள் மனத்திலும் சரி, கேட்பவர்களின் மனத்திலும் சரி, எப்போதும் நல்ல பிம்பங்களையே விதைத்தார்கள். நம்பிக்கை விதைக்கணும்னா நம்பிக்கை கொண்ட வார்த்தைகளையே நாம் பயன்படுத்தணும். பெரிய கனவுகளை உருவாக்கணும்னா பெரிய வார்த்தைகளை நாம் பேச பழகணும். நீங்கள் தினமும் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். முடியாது, சாத்தியமில்லை, எனக்கு வராது, என்னால ஆகாது, இந்த வார்த்தைகள் எல்லாம் மனதுக்குள்ள சிறைச்சாலை கட்டும் வார்த்தைகள். அதே மாதிரி நான் முயற்சி பண்ணுவேன், ஒரு வழி கண்டுபிடிப்பேன், நான் கற்றுக்கொள்வேன், நான் முன்னேறுவேன், இந்த வார்த்தைகள் மனதுக்குள்ள கோட்டைகள் கட்டும் வார்த்தைகள். அதனால்தான் எப்போதுமே ஆரோக்கியமான, உற்சாகம் தரும், நேர்மறையான சொற்களையே பயன்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களிடத்தில், குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில் பேசும்போது உற்சாகமூட்டும் வார்த்தைகள், நம்பிக்கை தரும் சொற்கள், உத்வேகம் ஏற்படுத்தும் மொழி, இதையெல்லாம் பயன்படுத்துங்கள். ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனின் முழு நாளையே மாற்றிவிடும். ஒரு புகழ் வார்த்தை ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையே மாற்றிவிடும். உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் யாராவது என்னை பாராட்ட மாட்டாங்களா, யாராவது என்னை மதிக்க மாட்டாங்களான்னு மனசுக்குள்ள ஏங்கிதான் இருக்கிறார்கள். அதனால்தான் சாத்தியமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிறரை புகழுங்கள், அவர்களின் முயற்சியை மதியுங்கள், அவர்களின் வளர்ச்சியை ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை நாளை உங்களுக்கு 1000 ஆதரவுகளாக திரும்பி வரும். ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போதே நேர்மறையாக ஆரம்பியுங்கள். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இப்ப கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த மாதிரி நேர்மறையான வார்த்தைகளோட நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கேட்பவர்கள் மனம் தானாகவே உற்சாகத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பேசும்போது நிச்சயமான வெற்றி கிடைக்கும்னு சூளுரைத்தார் போல பேசுங்கள். வெற்றி கிட்டும்னு உறுதியாக சொல்லுங்கள். அப்ப பாருங்க, கேட்பவர்களின் கண்கள் பிரகாசிக்கும், உட்கார்ந்திருக்கும் விதமே மாறும், உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நினைவில் வைங்க, வார்த்தைகள் விதைகள், மனம் நிலம், வாழ்க்கை அறுவடை. எந்த விதையை விதைக்கிறீர்களோ அதே விளைச்சலை தான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அதனால் கோட்டைகளை கட்டுங்கள், சிறைச்சாலையை கட்டாதீர்கள். நம்பிக்கையை விதையுங்கள், பயத்தை வளர்க்காதீர்கள். வாழ்க்கையை உயர்த்தும் வார்த்தைகள் பேசுங்கள்.
வாழ்க்கையை முடக்கும் வார்த்தைகளை தவிருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற பெரிய விஷயங்கள் தேவையில்லை. இன்று முதல் இந்த நொடியிலிருந்து நீங்கள் பேசும் வார்த்தைகளை மட்டும் மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே மாற ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.